லலல 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 லலல. ஆதர்ஸ் வீடியோவில் இன்றைக்கி நாம் ஆபிரகாமை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். கடவுள் ஆதாமி ஏவாளையும் இந்த பூமியில் படைச்சி ஏதேன் தோட்டத்தில் அவங்கள விடுறாரு. அங்கே இருக்கிற எல்லா மரத்திൻ്റെ கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற மரத்திൻ്റെ கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ ஆதாம் வெளியில் போயிருக்கும்போது ஏவாள் மட்டும் அங்கே இருக்கிறா. ஒரு பாம்பு வந்து ஏவாள்கிட்ட பேசுது. கடவுள் இந்த மத்தியில் இருக்கிற மரத்தோட கனியை சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஏன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்களும் அவரை போல் மாறிடுவீங்க, அதனால தான் அவர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாம்பு அவகிட்ட பேசுது. உடனே ஏவாள், அப்படின்னா நம்ம நீ அதை சாப்பிட்டு பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. உடனே அவள் அதை பறித்து சாப்பிட்றா, ஏவாளுக்கும் கொடுக்குறா. இப்போ கடவுள் அவங்கள பார்க்குறதுக்கு வர்றாரு. ஆதாம்னு கூப்பிடுறாரு. ஆதாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். உடனே கடவுள், ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த மரத்தடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. ஏன்னா நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நடுவில் இருக்கிற நான் விலைக்கு வச்ச மரத்தோட கனியை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. அதுக்கு ஆதாம், நீர் என்னோட துணையாக இருக்கும்படி கொடுத்த அந்த பெண் எனக்கு கொடுத்தா நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கடவுள் ஃபஸ்ட்டு பாம்பை சபிக்கிறார். கடவுளுடைய படைப்புகள்லையே சர்ப்பம் மிகவும் வஞ்சிக்கத்தக்கதாக இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த பாம்பெல்லாம் அந்த காலத்தில் பறக்குமா. அப்போ பாம்பை ஃபஸ்ட்டு கடவுள் சபிக்கிறார். எப்படி சபிக்கிறாருன்னா, நீ வயிற்றினாலே உன் வாழ்நாளெல்லாம் ஊர்ந்து மண்ணையே உண்பாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து உன் வித்துக்கும் பெண்ணிൻ്റെ வித்துக்கும் இடையே பகையை உருவாக்குவோம். அப்போ மனுஷங்க வந்து இந்த பாம்பை கொல்றதும் பாம்பு மனுஷங்களை கொத்த முயற்சி பண்ணுறதும் அதை தான் அப்படி எழுதியிருக்கு. நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயல்வாய், அவள் உன்னை நசுக்குவாள் அப்படின்னு, அவளுடைய வித்து உன்னை நசுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாம்பை சபிச்சாச்சு. ஏவாளை நீ பேறுகால வேதனைகளோடு குழந்தைகளை பெற்றெடுப்பாயின்னு பெண்ணை சபிக்கிறாரு. அடுத்து ஆதாமை சபிக்கிறாரு. உன் வாழ்நாளெல்லாம் நீ வந்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட்டு நீ என்ன செய்வா, உன்னுடைய கைகளின் பலனை நீ புசிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆதாமையும் கடவுள் சபிக்கிறாரு. 3 பேரையுமே சபிச்சிட்டு இந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திடுறாரு. துரத்திட்டு அந்த தோட்டத்தை அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வாழ்வின் மரத்து நின்றும் கனிகளை பறித்து விட கைகளை நீட்டி விடாதவாறு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் காவலாக கடவுள் வைத்துவிட்டு சென்றார்னு போட்டிருக்கு. அப்போ வாழ்வின் மரம், நமக்கு வந்து சாகாமல் வாழ்வு தரக்கூடிய மரத்தினுடைய கனி இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. அடுத்து இப்போ ஆதாம் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குது. அந்த ஜெனரேஷன் பலுகி பெருகி பூமியை நிரப்புது. இப்போ பாவமும் ரொம்ப செய்கிறாங்க. அந்த பிறக்கிற மக்கள் ஒருத்தர் அடிக்கிறது, கொல்றது, தப்பு எல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. உடனே கடவுள் இந்த மனுஷர்களை இந்த பூமியிலேருந்து அழிக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. 40 நாள் மழை பெய்யுது. மழையில் வெள்ளத்தில் பூமி ஃபுல்லாக எல்லா மலைகளும் முங்கி போகிற அளவுக்கு வெள்ளம் வருது. அப்படியே எல்லாரும் அழிஞ்சு போகிறாங்க வெள்ளத்தோட. 150வது நாள் அந்த வெள்ளம் வடியுது. அரராத் மலையில் கடவுளுக்கு விருப்பமான அந்த நோவாவுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுது ஒரு பேழைக்குள்ளே. அந்த பேழை தண்ணியில் மிதந்து அரராத் மலையில் போய் தங்குது. அந்த அரராத் மலைன்னா எந்த இடம்னா ஈரான், ஈராக், அசீரியா, சவுதி அரேபியா, ஆர்மீனியா, இந்த இடத்துல தான் கடவுள் என்ன செய்கிறாரு, நோவா அவங்கள வாழ்நாள தொடங்க சொல்கிறாரு. அந்த இடத்துல அவங்க அங்கேருந்து இறங்கி வந்து அந்த ஈரான் பகுதியில் வந்து திராட்சை தோட்டம் அமைச்சு அங்கே அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்படி வந்த அந்த நோவாவுக்கு மொத்தம் 3 மகன்கள். அந்த கப்பல்லேருந்து அவர் வெளியில் வரும்போது அவருக்கு 3 மகன் இருந்துச்சு. அதுக்கு பிந்தி இன்னொரு மகனும் பிறந்திருக்கிறான். அந்த 3 பேர் யாருன்னா காம், சேம், எப்பேத்து. இதில் காமுக்கு 4 மகன்கள். அந்த காலத்தில் பெண்களை வந்து வாரிசாக சொல்ல மாட்டாங்க, ஆண்களை மட்டும் தான் சொல்லுவாங்க.
எப்பேத்துவுக்கு 7 மகன் பிறந்திருக்கான். சேமுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். மூத்தது தான் சேம். அவனுக்கு அர்பகசாது பிறக்கிறான். அவனுக்கு செலாகு, அவனுக்கு ஏபேர், அவனுக்கு பெலேகு, அவனுக்கு இறையு, அவனுக்கு செருயப், அவனுக்கு நாகோர், அவனுக்கு தெராகு. தெராகுக்கு ஆபிரகாம் பிறக்கிறாரு. 10வது தலைமுறையில் தான் இந்த நோவாவுடைய வம்சத்தில் வந்த மூத்த மகனான சேமுக்கு 10வது தலைமுறையில் ஆபிரகாம் பிறக்கிறாரு. இந்த ஆபிரகாமுக்கு சாராங்கிற மனைவி. சாராவுக்கு குழந்தை கிடையாது. அப்போ ஒரு எகிப்திய வேலைக்கார பெண் அவங்க வீட்டில் இருக்கிறா. அவளை ஆபிரகாமுக்கு சாரா நியமிக்கிறா. உடனே அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் வந்து எகிப்திய பெண்ணுக்கு பிறந்த பையன். இஸ்மாயிலுக்கு 12 பேர் பிறக்கிறாங்க. அந்த 12 பேர் இளவரசர்களாக அறியப்படுறாங்க. இப்போவும் அரேபியாவில் 12 இளவரசர்கள் இருக்கிறதாக நமக்கு தெரியுது. அவங்களுடைய பேர் வந்து நெபயோத்து, கேதார், அபியேல், மிப்சாம், மிசுமா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்டூரா, நாபிசு, கேதமா. இவங்க எல்லாரும் இஸ்மாயிலுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்புறம் ஆபிரகாமுடைய முதல் மனைவியாகிய சாராவுக்கு பிறந்தது ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்தது 2 ஆண் பிள்ளைகள். இப்போ ஆபிரகாம் கடவுளுக்கு மிகவும் விருப்பமான முறையில் வாழ்கிறாரு. மீதி உள்ள கதையை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.